ஹலோ வணக்கம் லோகேஷ் அவருக்காரா? நானா லோகேஷ். நான் ரமேஷ் பேசுறேன். ஓகேண்ணே. ஓகே, உங்களோட ப்ரொஃபைல் வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க உங்களுக்கு பொண்ணு தேட சொல்லி. யாருண்ணே? உங்க சைட்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு. இப்ப நம்ம என்னன்னா வந்துட்டு நிறைய ப்ரொஃபைல் பாத்துட்டு வந்து இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஜஸ்ட் ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஒரு 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 குரூப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் இந்தியன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம். சோ அவங்க கூட இப்ப நீங்க லைன்ல இருக்காங்க, கொஞ்சம் பேசி பாருங்க எப்படின்னு. ஓகேங்களா? இல்ல நான் பரவாயில்லண்ணே, நான் ஃபேமிலியோட இருக்கேன், அதனால தானே. ஆக்சுவலி உங்க ஃபேமிலி தான் வந்து இது கால் பண்றது கரெக்டான டைம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க பக்கத்துல தான் தெரியாத மாதிரி கொஞ்சம் நடிச்சுக்கங்க. அந்த சிஸ்டர் நம்ம கூட தான் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஹாய் லோகேஷ், நான் வெண்ணிலா பேசுறேன். சொல்லுங்க. எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்? எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு அதெல்லாம் ஒரு இதுல இல்லையே. இல்ல, பிகாஸ் இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு நல்ல மேட்ச் இருக்குன்னு. நானும் நம்ம கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிட்டேன் இந்த வருஷம், as in end of December. ஓகேவா? ஓ அல்ல 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 அல்ல, சிம்பிளா கல்யாணம் வச்சுக்கலாம். அர்ச்சனா கல்யாணம் கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன் for our honeymoon. இல்ல நீங்க திடீர்னு பிளான் பண்ணீங்கன்னா என்னால ஒண்ணு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் இப்போதைக்கு அதெல்லாம் பிளானிங் இல்ல. எனக்கு ஃபேமிலியோட இதெல்லாம் ரொம்ப இருக்கு, கமிட்மெண்ட்ல. அதெல்லாம் எனக்கு நான் ஃபேமிலி கேர்ள் தான். எனக்கு ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, என்னால நான் என்னோட லோன் நான் என்னோட பார்ட்ல நான் செய்யலாம்னு ஆசைப்படுறேன். இப்போதைக்கு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்போ ஒரு டீச்சரா இருக்கேன் ஆக்சுவலி. டிசம்பர் டைம் வந்து ஸ்கூல் லீவ் தான் இருக்கும். சோ கல்யாணம் பண்றதுக்கு அதான் வசதியா இருக்கும். இல்ல இல்ல, I love kids a lot. I'm always at home kind of a girl. ஆமாவா? இல்ல கொண்டா பரவாயில்ல, என் கான்டாக்ட் நம்பர் உங்கள்ட்ட இருக்குதானே, வச்சுக்கீங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் முதல்ல அனுப்புங்க, பேசி பார்க்கலாம். ஏன்னா என்னோட ஜாதகப்படி நான் இந்த வருஷமே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க என்னோட ஃபேமிலி. எனக்கு அதுல இவ்வளவு சீக்கிரமா பண்ணணும்னு எனக்கு அந்த இதுல அவ்வளவு ஆசை இல்ல. உங்களுக்கு என் கூட பழகணும்னு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களை ஃபார்ஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பட் நான் பிளான் பண்ணிட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு. நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நான் சாரி கூட வாங்கிட்டேன். 2 மணி தேர்ந்தவ நீங்க மட்டும் பிளான் பண்ணீங்கன்னா அதுல எந்த ஒரு இதுவும் இல்லையா? நீங்க ரொம்ப அழகாவும் இருக்கீங்க, அஜித் மாதிரி இருக்கீங்க. ஐயோ இல்ல இல்ல, நீங்க தான் வேற வேறமா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கும் புரியல. இல்ல ஆக்சுவலி I really like you. நான் நினைச்சேன் பேசலாம். நான் வந்து உண்மையா அந்த பண்ணி மூலமா நான் என்ன அப்ளை பண்ணதே இல்ல. இல்ல தோ பாருங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நான் என்னங்க பண்றேன்? நீங்க என்னது ரொம்ப தரையாருக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு நான் வந்து என்ன பிடிக்கல? இன்னும் என்கிட்ட பேசி கூட பழகு, அதுக்குள்ள பிடிக்கலன்றீங்க. பொண்ணோட மனசுல நீங்க ஆசையை வளர்க்கறது ரொம்ப தப்பு தெரியுமா? ஆமா ஆமா, நாங்கெல்லாம் வந்து ஆசை வளர்க்கல. நான் என்ன உங்களோட பழகுறேன், நான் பேசுறேன். இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நான் பேசுறேன். இவ்வளவு நேரம் பேசுனீங்க, பேசி நானும் உங்களுக்கு அடிச்சா, நீங்க தான் எனக்கு அடிச்சீங்க. நான் என் மனசை பறி கொடுத்துறேன். எனக்கு தெரியாது நீங்க என்ன கல்யாணம் பண்ணி தான் எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து போஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் மிரட்டுற அளவுக்கு நீங்க பெருசல. நீங்க மிரட்டு என்ன மிரட்டுறேன்னு சொல்றீங்க? ஒரு பொண்ணோட மனசை உடைக்கிறீங்க, இது உங்களுக்கு அநியாயமா படல? உங்க ஃபேமிலி யாருகிட்ட நீங்க காட்டுறனா காட்டுங்க. என்ன கல்யாணம் பண்ண புரியல இல்லையா? முடியாது, அவ்வளவுதான். சரியா? எனக்கு சில பேர் எல்லாரும் தெரியும். அவங்களும் எனக்கு சில கூட்டாளி எல்லாம் சொன்னது காதுல கேட்கலையா? நான் எவ்வளவு ஆசாசியா சொல்றேன். I really really love you. யார் இது உம்மா கதை? யார் இது? ஹலோ லோகேஷ். ஹலோ. ஓகே பிரதர், இவ்வளவு நேரம் பேசுனீங்களா? ஓகேங்களா அவங்க கூட? இல்ல இல்ல, யாருண்ணா இது? யாரு பேசுறது? அது இன்னும் பார்த்து பழகல ஒண்ணு இல்ல. உண்மையா நீங்க அடிக்கிறீங்களா? ஆமா, நம்ம அடிக்கிறோம். இப்ப நீங்க இந்த வார ஃப்ரைடேக்குள்ள வந்து அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு உங்களோட ஹனிமூன் வந்து நாங்க ஃப்ரீயா ஸ்பான்சர் பண்றோம். இல்ல இல்ல இல்ல, எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு இது யாருன்னு தெரியாது, எதுன்னு தெரியாது. பண்ண போறியா இல்லையா கல்யாணம்? இல்ல இல்ல இல்ல, முடியாது. யாரு இதுன்னு சொல்லுங்க. யாரு இதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? யாருன்னு சொல்லுங்க, அப்ப நான் பேசுறேன். நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, யாரு இது? நான் சொல்லியே ஆகணும். சொல்லுங்க சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கா? தம்பி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நான் உனக்கு ஹனிமூன் பேக்கேஜ் கொடுக்கறேன் தம்பி. பிரதர், இது எப்படி இருக்கு? யாருன்னு? ஆனந்தா, சுரேஷ், தர்சாமணி இருக்கிறோம். உங்களை மாட்டி விட்டது வந்து ரஷ்வயானி கலைமணி இருந்தாங்கன்னா ஒரு கில்லுங்க கையில. பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. சோ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் தேடாதீங்க. ஐயோ கடவுளே, சூப்பரா இருக்கு. ஹலோ வணக்கம் லோகேஷ் அவருக்காரா? நானா லோகேஷ். நான் ரமேஷ் பேசுறேன். ஓகே, உங்களோட ப்ரொஃபைல் வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க உங்களுக்கு பொண்ணு தேட சொல்லி. யாருன்னு? உங்க சைட்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு. இப்ப நம்ம என்னன்னா வந்துட்டு நிறைய ப்ரொஃபைல் பாத்துட்டு வந்து இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஜஸ்ட் ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஒரு 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 குரூப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் இந்தியன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம்.
ஆமாண்ணே. சோ அவங்க கூட இப்ப நீங்க லைன்ல இருக்காங்க, கொஞ்சம் பேசி பாருங்க எப்படின்னு. ஓகேங்களா? இல்ல நான் பரவாயில்லண்ணே, நான் ஃபேமிலியோட இருக்கேன், அதனால தானே. ஆக்சுவலி உங்க ஃபேமிலி தான் வந்து இது கால் பண்றது கரெக்டான டைம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க பக்கத்துல தான் தெரியாத மாதிரி கொஞ்சம் நடிச்சுக்குங்க. அந்த சிஸ்டர் நம்ம கூட தான் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஹாய் லோகேஷ், நான் வெண்ணிலா பேசுறேன். சொல்லுங்க. எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்? எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு அதெல்லாம் ஒரு இதுல இல்லையே. இல்ல, பிகாஸ் இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு நல்ல மேட்ச் இருக்குன்னு. நானும் நம்ம கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிட்டேன் இந்த வருஷம், as in end of December. ஓகேவா? ஓ அல்ல சிம்பிளா கல்யாணம் வச்சுக்கலாம். அர்ச்சனா கல்யாணம் கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன் for our honeymoon. இல்ல நீங்க திடீர்னு பிளான் பண்ணீங்கன்னா என்னால ஒண்ணு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் இப்போதைக்கு அதெல்லாம் பிளானிங் இல்ல. எனக்கு ஃபேமிலியோட இதெல்லாம் ரொம்ப இருக்கு, கமிட்மெண்ட்ல. அதெல்லாம் எனக்கு நான் ஃபேமிலி கேர்ள் தான். எனக்கு ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, என்னால நான் என்னோட லோன் நான் என்னோட பாட்டுல நான் செய்யலாம்னு ஆசைப்படுறேன். இப்போதைக்கு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்போ ஒரு டீச்சரா இருக்கேன் ஆக்சுவலி. டிசம்பர் டைம் வந்து ஸ்கூல் லீவ் தான் இருக்கும். சோ கல்யாணம் பண்றதுக்கு அதான் வசதியா இருக்கும். இல்ல and I love kids a lot. I'm always at home kind of a girl. ஆமாவா? இல்ல கொண்டாட பரவாயில்ல, எனக்கு கான்டாக்ட் நம்பர் உங்கள்ட்ட இருக்குதானே, வச்சுக்கீங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் அனுப்புங்க, பேசி பார்க்கலாம். ஏன்னா என்னோட ஜாதகப்படி நான் இந்த வருஷமே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க என்னோட ஃபேமிலி. எனக்கு அதுல இவ்வளவு சீக்கிரமா பண்ணணும்னு எனக்கு அந்த இதுல அவ்வளவு ஆசை இல்ல. உங்களுக்கு என் கூட பழகணும்னு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களை ஃபோர்ஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பட் நான் பிளான் பண்ணிட்டேன் நம்ம கல்யாணத்துக்கு. நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நான் சாரி கூட வாங்கிட்டேன். 2 மணி சேர்ந்தவ நீங்க மட்டும் பிளான் பண்ணீங்கன்னா அதுல எந்த ஒரு இதுவும் இல்லையா? நீங்க ரொம்ப அழகாவும் இருக்கீங்க, அஜித் மாதிரி இருக்கீங்க. ஐயோ இல்ல நீங்க தான் வேற வேறமா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கும் புரியல. இல்ல ஆக்சுவலி ஐ ரியலி லைக் யூ. நான் நினைச்சேன் பேசலாம். நான் வந்து உண்மையா அந்த பண்ணி மூலமா நான் என்ன அப்ளை பண்ணதே இல்ல. தோ பாருங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நான் என்னங்க பண்றேன்? நீங்க என்னது ரொம்ப தரையாருக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு நான் வந்து என்ன பிடிக்கல? இன்னும் என்கிட்ட பேசி கூட பழகு, அதுக்குள்ள பிடிக்கலன்றீங்க. பொண்ணோட மனசுல நீங்க ஆசையை வளர்க்கறது ரொம்ப தப்பு தெரியுமா? நாங்கெல்லாம் வந்து ஆசை வளர்க்கல. நான் என்ன ஒரு பழகுறேன், நான் பேசுறேன். இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நான் பேசுறேன். இவ்வளவு நேரம் பேசுனீங்க. பேசி நானும் உங்களுக்கு அடிச்சா, நீங்க தான் எனக்கு அடிச்சீங்க. நான் என் மனசை பறி கொடுத்துறேன். எனக்கு தெரியாது நீங்க என்ன கல்யாணம் பண்ணி தான் எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் மிரட்டுற அளவுக்கு நீங்க பெருசுல நீங்க மிரட்டு என்ன மிரட்டுன்னு சொல்றீங்க? ஒரு பொண்ணோட மனசை உடைக்கிறீங்க. இது உங்களுக்கு அநியாயமா படல? உங்க ஃபேமிலி யாருகிட்ட நீங்க காட்டுறனா காட்டுறீங்க. என்ன கல்யாணம் பண்ண போறியா இல்லையா? முடியாது, அவ்வளவுதான். சரியா? எனக்கு சில பேர் எல்லாரும் தெரியும். அவங்களும் எனக்கு சில கூட்டாளி எல்லாம் சொன்னது காதுல கேட்கலையா? நான் எவ்வளவு ஆசாசியா சொல்றேன். I really really love you. யார் இது உம்மா கதை? யார் இது? ஹலோ லோகேஷ். ஹலோ. ஓகே பிரதர், இவ்வளவு நேரம் பேசுனீங்களா? ஓகேங்களா அவங்க கூட? இல்ல யாருண்ணா அது? யாரு பேசுறது? அது இன்னும் பார்த்து பழகல ஒண்ணு இல்ல. உண்மையா நீங்க அடிக்கிறீங்களா? ஆமா, நம்ம தான் அடிக்கிறோம். இப்ப நீங்க இந்த வார ஃப்ரைடேக்குள்ள வந்து அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு உங்களோட ஹனிமூன் வந்து நாங்க ஃப்ரீயா ஸ்பான்சர் பண்றோம். இல்ல எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு இது யாருன்னு தெரியாதுன்னு தெரியாது. பண்ண போறியா இல்லையா கல்யாணம்? இல்ல முடியாது. யாரு இதுன்னு சொல்லுங்க. யாரு இதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? யாருன்னு சொல்லுங்க, அப்ப நான் பேசுறேன். ரொம்ப நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க யாரு இது? நான் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கா? தம்பி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நான் உனக்கு ஹனிமூன் பேக்கேஜ் கொடுக்கிறேன் தம்பி. பிரதர் இது எப்படி இருக்கு? யாருன்னு ஆனந்தா, சுரேஷ், தர்சாமணி இருக்கிறோம். உங்களை மாட்டி விட்டது வந்து ரஷ்வயானி கலைமணி. இருந்தாங்கன்னா ஒரு கில்லுங்க கையில. பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. சோ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தேடாதீங்க. இல்ல. ஐயோ கடவுளே, சூப்பரா இருக்கு.